ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஜிஆர்டில 8 கிராம் இல்லைன்னா 10 கிராம் நெக்லஸ் வாங்கணும்னா அப்ராக்சிமேட்டா தீபாவளி ஆஃபர்ல எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது தான். இதுல வந்து 2-3 டிசைன் வந்து 10 கிராம் உள்ள நெக்லஸ்லாம் நான் காமிச்சிருக்கேன். இப்ப பார்க்குற இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா 3 சவரன் வருது. இயர்ரிங்ஸோட சேர்த்து உங்களுக்கு 4 சவரன் வருது. இந்த நெக்லஸோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 22% சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த வரிக்கலா மாடல் நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன். இதோட வேஸ்டேஜ் வந்து 20%. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் இல்லையா, இந்த நெக்லஸ் வந்து அரௌண்ட் 11 கிராம்ஸ் வருது. இதோட வேஸ்டேஜ் வந்து 19 கிராம். இந்த மாதிரி நெக்லஸ் வந்து உங்களுக்கு 8 கிராம்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நம்ம வந்து இந்த ஒரு நெக்லஸ் மட்டும் போட்டால் போதும், அவ்வளோ நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்குறேன் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நமக்கு வந்து 10 கிராம்ஸ் வருது. இதோட வேஸ்டேஜும் 19% வருது. நெக்ஸ்ட் பார்க்க போறதும் ஒரு 10 கிராம் உள்ள நெக்லஸ் தான். இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 22%. நமக்கு வெயிட் என்னமோ கம்மி தான், பட் வந்து ஜிஆர்டியில் வேஸ்டேஜ் சொல்லவே வேணாம், அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஜிஆர்டியில் ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சீட்டு போட்டு வாங்குங்க. இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிராம் வருது. ரொம்ப எலகண்டான நெக்லஸ்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி பேண்டன்ட் வந்து 10 கிராம் வருது. இதோட வேஸ்டேஜ்லாம் உங்களுக்கு 20% அரௌண்ட் வரும். நெக்ஸ்ட் பார்க்குற இந்த கேரளா மாடல் வந்து 21 கிராம்ஸ் வருது. வேஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா 19% வருது. இந்த கேரளா மாடல் நெக்லஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15 கிராம்ஸில் இருக்குது. அடுத்தது 24 கிராம்ஸில் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் என்னால் ஷூட் பண்ண முடிஞ்சது. அது வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம கால்குலேஷன் பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 கிராமுக்குள்ள கால்குலேஷன் போட்டிருக்கேன், 10 கிராமுக்குள்ள கால்குலேஷன் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆஃபர்ல வந்து எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகும்னு போட்டிருக்கேன். நான் வீடியோ எடுத்த அன்னைக்கு கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 10,765 ரூபாய் இருந்தது. ஃபர்ஸ்ட் தீபாவளி ஆஃபர்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம வாங்க போற ஒவ்வொரு கோல்டு பர்ச்சேஸ்க்குமே அதுக்கு ஈக்குவலான சில்வர் வந்து ஃப்ரீ. இப்போ நீங்க 8 கிராம் வாங்குனீங்கன்னா 8 கிராம் சில்வர் ஃப்ரீ, 20 கிராம் வாங்குனீங்கன்னா 20 கிராம் சில்வர் ஃப்ரீ, 40 கிராம் வாங்குனீங்கன்னா கோல்டு 40 கிராம் சில்வர் ஃப்ரீ. அதுவும் இல்லாமல் பர் கிராமுக்கு வந்து உங்களுக்கு 100 ருபீஸ் வந்து லெஸ் பண்ணி தராங்க. 8 கிராமுக்கான கால்குலேஷன் பார்க்கலாம். 8 கிராம் வந்து இன்னைக்கு கோல்ட் ப்ரைஸில் நான் வீடியோ எடுத்த அன்னைக்கு 86,120 ரூபாய் வருது. நமக்கு பர் கிராமுக்கு 100 ருபீஸ் லெஸ் இல்லையா? ஸோ 8 கிராமுக்கு 800 ரூபாய் லெஸ் ஆகும். மொத்தமாக சேர்த்து 85,320 ரூபாய் ஆகுது. நான் வந்து 20% வேஸ்டேஜ் எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு நெக்லஸ்னாவே 19% கீழே எந்த நெக்லஸுமே கிடையாது. எல்லாமே அபோவ் வந்து 19% தான். 18% 1 or 2 நெக்லஸ் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். 20% வேஸ்டேஜ் போட்டால் 17,064 ரூபாய் வருது. வேஸ்டேஜும் கோல்ட் ரேட்டும் நம்ம சேர்த்தோம்னா 1,02,384 ரூபாய் வருது. ஜிஎஸ்டி நீங்கள் 3% போட்டிங்கன்னா ஒரு 3,000 ருபீஸ் வரும். 8 கிராம் நெக்லஸ் வந்து நீங்கள் 20% வேஸ்டேஜில் செலக்ட் பண்ணிங்கன்னா 1,05,455 ரூபாய் வரும். இந்த கால்குலேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற வியூவை பொறுத்து நமக்கு சேஞ்ச் ஆகிடும் கண்டிப்பாக. இப்போ 8 கிராமுக்கு சில்வர் ஃப்ரீ இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து சில்வர் ரேட் என்னது 161 ரூபாய் வருது. அப்போ வந்து உங்களுக்கு 8 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 1,288 ரூபாய்க்கு ஒரு வவுச்சர் மாதிரி நமக்கு போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ வந்து நீங்கள் கோல்டு எடுத்த அன்னைக்கு கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதில் ஒரு டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சில்வர் வேணான்னு நினச்சிங்கன்னா இந்த 1,288 ரூபாயும் பில் அமௌண்ட்டில் கூட நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து சில்வர் பார் இல்லை காயினாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி பே பண்ணணும். இல்லை வந்து ஆர்டிகல்ஸ் தான் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆர்டிகல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 11%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அதை பொறுத்து வாங்கிக்கலாம் கண்டிப்பாக. இதில் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ சில்வர் கொடுக்குறப்போ அதில் வந்து பாரோவோ இல்லை காயினாவோ நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா எம்சி வந்து பர் கிராமுக்கு உங்களுக்கு 2 ரூபாய் 50 பைசா தான். இப்போ 10 கிராமுக்கு நீங்கள் 25 ருபீஸ் எம்சி கொடுத்தா போதும், இல்லை வந்து ஒரு 40 ரூபாய் ஜிஎஸ்டி பே பண்ணால் போதும். இப்போ நீங்கள் வந்து இந்த ஆஃபரில் கொலுசே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதோட டச் வந்து 80% தான் இருக்கும். ஆனால் வந்து இதில் காயினாக வாங்கினீங்கன்னா 99% இருக்கும். உங்களுக்கு வந்து அது லாபமா இருக்கும். ஏன்னா வந்து 80%, அதாவது 80 டச் உள்ள கொலுசுக்குமே இந்த 161 ரூபாய் ரேட்டு போட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ எது பெனிஃபிட்னு பார்த்து நம்ம தான் வாங்கிக்கணும். 10 கிராமுக்கான கால்குலேஷன் போட்டிருக்கேன். 10 கிராம் பார்த்தீங்கன்னா 1,07,650 ரூபாய் வரும்.
பர் கிராமுக்கு 100 ருபீஸ் லெஸ் இல்லையா, நம்ம வந்து 10 கிராம் வாங்க போகிறோம். ஸோ வந்து 1000 ரூபாய் வந்து லெஸ் பண்ணுவாங்க. பேலன்ஸ் வந்து 1,06,650 ரூபாய். வேஸ்டேஜ் வந்து 19% போட்டிருக்கேன். ஸோ 20,263 ரூபாய். 1,26,913 ரூபாய் வரும். ஜிஎஸ்டி 3% போட்டோன்னா 3,807 ரூபாய் வரும். மொத்தமாக சேர்த்து 10 கிராம் வாங்குறதுக்கு 1,30,720 ரூபாய் வேணும் அமௌண்ட்டு. ஸோ 10 கிராம் நம்ம சில்வர் வாங்க போகிறோம் இல்லையா, 10 கிராமோட ரேட் பார்த்தீங்கன்னா 1,610 ரூபாய். இதில் நீங்கள் இன்னும் ஒரு 10 கிராம் வந்து ஆட் பண்ணி கூட காயின்ஸ் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த ஆஃபர்ஸ் வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பர் கிராமுக்கு 100 ருபீஸ் மைனஸ் பண்ணுறாங்க இல்லையா. வேஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஹை. சீட்டு போடாமல் வாங்கவே முடியாது. நம்ம சீட்டு போட்டாலுமே 1 or 2% வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நமக்கு டவுட் இருக்கும், நம்ம பில் அமௌண்ட்டே மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் லாஸ்ட் டைம் ஆடி ஆஃபரில் வாங்கியிருந்தேன். பில் அமௌண்ட்டில் தான் மைனஸ் பண்ணேன். பெருசாக ஒன்றும் மைனஸ் பண்ணி தரல. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஜிஆர்டியில் ஆஃபர் கொடுத்தாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு 1,200 ரூபாய் சில்வருக்கு அமௌண்ட் வருதுன்னா அந்த அளவுக்கு பில் அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா எனக்கு வந்து 3,000 ரூபாய் இருந்துச்சு. சேல்ஸ் பர்சன் சொன்னாங்க இல்லை 3,000 ரூபாய் லெஸ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணி தான் நீங்கள் பில் அமௌண்ட்டுக்கு லெஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து ஆஃபர்னா நம்ம ஆஃபரே அக்செப்ட் பண்ணால் நமக்கு கொஞ்சம் வந்து லாபமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வேஸ்டேஜ் வைஸ் வந்து கம்மி பண்ணுவாங்க. இப்போ நார்மலாக நம்ம வாங்க போகிறோன்னா ஒரு 8 கிராம் அதுக்கு 19% வேஸ்டேஜ்னா நீங்கள் வந்து ஒரு 16% வரைக்கும் பேசலாம். இல்லை எனக்கு கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபேவர் பண்ணி கொடுப்பாங்க. மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது ஜிஆர்டி வந்து அதிகமாக இருக்குன்னு தான் சொல்கிறீங்க. ஆமாம், ஆப்வியஸாக அதிகமாக தான் இருக்குது. நானும் இல்லைன்னு நம்மளால சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு நோஸ் பின்னுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 22% போட்டாங்க. அதில் ஒன்றுமே இல்லை, ஒரு நார்மலான ட்ரெடிஷ்னலான நோஸ் பின் தான் என்னோடது. அதுக்கே வந்து 22% போட்டிருந்தாங்க. நான் அதனால தான் சொல்கிறேன். ஆனால் கலெக்ஷன்ஸ் வைஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும், கோல்டு வைஸ் நல்லாயிருக்கும். நான் லலிதாவில் வாங்கியிருக்கேன், ஜாசாலுகாஸில் வாங்கியிருக்கேன், சரவணா எலைட்டில் வாங்கியிருக்கேன். ஆனால் ஜிஆர்டியோட பியூரிட்டி வந்து எதுலேயுமே இருந்ததில்லை. அதோட குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இன்னுமே நான் வந்து ஜிஆர்டியை கண்டினியூவாக வாங்கிட்டு இருக்க காரணம். நம்ம நகை வாங்குறதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பியூரிட்டி கண்டிப்பாக நல்லா இருக்கணும். எப்பயாவது அதை சேல் பண்ண போகிறோம், பியூரிட்டி கம்மினா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கு தான் வந்து வேஸ்டேஜ் கொடுத்து லாஸ் ஆகும் கண்டிப்பாக. ஸோ பியூரிட்டி வைஸும் நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. லலிதாலையும் பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கேன், எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஜாசாலுகாஸ்லையும் பியூரிட்டி நல்லா தான் இருக்கும். சரவணா எலைட்டில் மட்டும் எனக்கு போட போட அதோட ஷைனிங் போயிடுச்சு. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை.